அவங்க வந்து ஏழையாக இருக்கட்டும் இல்லை பணக்காரன்ட்டோம், ஜீவனாம்சம் இருக்கன்னா ஒரு மனமுறிவு ஏற்பட்டு டிவோர்ஸ்க்காக போகும்போது இவங்க டிவோர்ஸ் கொடுத்தாதான் நீங்கள் இந்த பணம் வாங்கிட்டாங்க அதனால் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது தப்பு. டிவோர்ஸ் கொடுக்கலனாலும் கூட ஜீவனாம்சன்றது கேட்டினா எல்லாருக்கும் தெரியும். அது கேட்டால் ஒரு விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா வாழ்வாதாரம் பெண்ணுக்கு தேவையான அந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரணும்ன்றது வந்து காலம் காலமாக இருக்கு. அது யாருமே எதுவுமே இல்ல நம்ம ஒதுக்கிட்டோம்னா பரவாயில்ல, எல்லாமே இருக்குல்ல. யார் சொன்னது அப்படி? இல்லை, அப்படி யாரும் உங்களுக்கு சொன்னது? இதுதான் புரிஞ்சிக்காமல் பேசுறதுன்றது. உங்களை மாதிரி நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. எதுவுமே இல்லைன்னா அப்படி கிடையாது. அவங்க விரும்பினா அவங்க கேட்கலாம், எனக்கு வந்து என் வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுங்கள், எனக்கு வந்து அவர் தான் வந்து உரிமை. இது வந்து முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவின்றது உறவு மட்டும் கிடையாது, அது ஒரு உரிமை. அது அந்த உரிமை வந்து அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. எனக்கு வந்து அவர் தான் வந்து கணவர், என் பிள்ளைகளுக்கு அவர் தான் அப்பா. ஸோ அதுக்கு வந்து இழப்பீடு என்னவோ நீங்கள் பார்த்துக்க முடியல, நீங்கள் வேறு ஒரு வாழ்க்கைக்கு போகிறீங்கன்றதுக்காக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அனுப்பிடல. எனக்கு கணவர் நீங்கள் தான், என் பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் தான், எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லுங்கள். அப்படி தான் கடந்த காலத்தில் பலருக்கும் வந்து இது புதுசு கிடையாது. சில பேர் நினச்சிக்கிறாங்க டிவோர்ஸ் கொடுக்குறதும் கொடுக்காதான் அவங்களோட உரிமை.